வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நாயம் கந்தசாமி என்பராஸ் ஆகிய நான் இன்று ஒரு நேரலையிலே வந்திருக்கின்றேன். இன்று 11/6/2025 இன்றைக்கு நேரலைக்கு வந்த நோக்கம் என்னென்னா, கடந்த முன்தினம் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் வினோதன் அவர்களை பற்றி ஒரு நேரலையில் அவர் செய்த குற்றச்சாட்டுகளை, அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் எம்மை வந்து சந்தித்து தந்ததன் பிரகாரம் அதை நாம் எமது யூடியூப் சேனலூடாக வெளிப்படையாக சுட்டிக்காட்டி சொல்லியிருந்தேன். எனவே அந்த சம்பவம் தொடர்பான முதலாம் பாகம், இது 2ஆம் பாகம். டாக்டர் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் வினோதன் அவர்களில் 2ஆம் பாகம் நேரில் தான் இது. இப்படி தொடர்ந்து அவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் 1, 2, 3 என்று சொல்லி எங்களுடைய யூடியூப் சேனல் ஊடாக அவரின் முறைகேடான சம்பவங்களை நாங்கள் சொல்கிறதுக்கு இருக்கின்றோம். அதாவது உண்மையிலேயே அவர் செய்கிற, இன்றைக்கு ஒரு அரசு அதிகாரியாக இருந்து கொண்டு பக்கசார்பற்ற செயல்பாடு, பழிவாங்கல், அதிகார துஷ்பிரியம். அப்போ இதில் அவர் முன்னோடியாக இருந்து அவருக்கு கீழே இருக்கிற அரசு உத்தியோகத்தர்களை பழி வாங்கி கொண்டிருக்கின்றார். அதன் பிரகாரம் நாங்கள் கடந்த திங்கட்கிழமை 9ஆம் தேதி திங்கட்கிழமை ஜனாதிபதி செயலகம் சுகாதார அமைச்சுக்கு கடிதம் போட்டிருந்த நாங்கள் அதனைத் தொடர்ந்து அதன் பிரதி 10 பேருக்கு போடுறதுக்கு நாங்கள் தீர்மானிச்சிருந்த நாங்கள். அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் 30 பேருக்கு மேலே, அதுலேயும் 10 பேர் தங்கட கைப்பட கடிதங்கள் கொண்டு தந்ததன் பிரகாரம் நாங்கள் எங்களுடைய புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் சார்பாக, புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட நபர்களின் ஒன்றியத்தின் சார்பாக எங்களுடைய லிட்டகெட்டில் நாங்கள் 10 கடிதம் அடித்து அதன் பிரதி ஒவ்வொருவருக்கா நாங்கள் போடுறதுக்கு இந்த இருக்குது. இது அவங்க தந்த 10 கடிதத்துக்கும் எங்களுடைய ஒன்றியத்தின் சார்பாக கவரிங் கடிதம் நாங்கள் உறுதிப்படுத்தி, இந்த சம்பவங்கள் இப்படி மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் தர்மராஜன் வினோதன் அவர்களில் குற்றச்சாட்டை மேலிடத்துக்கு ஜனாதிபதி அவர்களுக்கும் சுகாதார அமைச்சுக்கும் அனுப்பி வச்சிருக்கோம். இன்றைய தினம் 5 கடிதம் இந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். இன்றைய தினம் 5 கடிதம் 1150 ரூபா, ஒரு கடிதத்துக்கு 230 ரூபா. அது ஒவ்வொரு கடிதம் A4 எம்பலப்பில் வச்சு 10 பேர் கடிதத்தையும் வச்சு எங்களோட கடிதம் கவரிங் கடிதமாக வச்சு அதை உறுதிப்படுத்தி நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அதில் இன்றைய தினம் அனுப்பியிருக்கோம். வடமாகாண ஆளுநர் PD, இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு, ஊழல் அளிக்கும் ஆணைக்குழு, ஊழல் அளிக்கும் ஆணைக்குழு, மற்றது ஏனைய இடங்களுக்கும் 8 கடிதம் அனுப்பியிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து அந்த கடிதம் அனுப்பினது இதை நான் இன்றைக்கு இந்த யூடியூப் சேனல் ஊடாக அதை வெளிப்படையாக காட்ட வேணும்தான் 2ஆவது பாகம் இன்றைய தினம் இந்த லைஃப்லே வந்திருக்கின்றேன். இது நான் இவ்வளவும் கடிதம் அனுப்பப்பட்ட அரசு மேல் அதிகாரிமாருக்கு அனுப்பப்பட்ட கடிதம். இதை வந்து பாருங்கள். இது இப்போ வினோதனை பற்றிய கடிதங்கள். அவரை பற்றி அவர் முறைகேடாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து கீழ்ப்பட்ட அதிகாரிமாரை பழிவாங்கும் முகமாக செயல்பட்டு, பக்கசார்பாகவும் பழிவாங்கும் முகமாக செயல்பட்டு வருகிற காரணத்தினால அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் மேலிடத்துக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றோம். உண்மையில் தர்மராஜன் டாக்டர் வினோதன் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் அவர்களுக்கு ஆன இந்த நேரலை வந்து அவருக்கு எதிரான நேரலை தான். அதாவது டாக்டர் வினோதன் அவர்களே, நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து உங்களுக்கு கீழே நின்று வேலை செய்கிற அரச உத்தியோகத்தர்களை நீங்கள் சரியாக அவர்களை வழிநடத்தவில்லை என்றுதான் எங்களிடம் வந்து புகார் அளித்து உறுதிப்படுத்தி அந்த கடிதங்களை தந்திருக்கின்றார்கள். என்ற ஒரு அமைப்பு ஊடாகத்தான்
நாங்கள் ஒரு மேலிடத்துக்கு கடிதம் அனுப்பலாம், தனிப்பட்ட ரீதியாக கடிதம் அனுப்ப இயலாது. அப்போ அந்த அடிப்படையில் எம்மை வந்து நாடி உங்களுடன் இருந்து வேலை செய்கின்ற அரச உத்தியோகத்தர்கள், உங்களுக்கு கீழே இருந்து வேலை செய்கின்ற அரச உத்தியோகத்தர்கள், உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன காரணம்னா அவ்வளவும் வெளிப்படையாக வந்து எங்களிடம் கழிச்சிருக்கின்றார்கள். அதுக்குரிய ஆதாரங்கள், அதுக்குரிய கடித சான்றிதழ்கள், நேரடியாக கதைச்ச ஆதாரங்கள் எல்லாம் எம்மிடம் இருக்கின்றது. அதனை வச்சு கொண்டு தான் நாங்கள் இன்றைக்கி அரசு அதிகாரிமே மேல் அதிகாரிமாருக்கு நாங்கள் இன்றைக்கி கடிதம் அனுப்பியிருக்கின்றோம். முழு பேரும் இப்போ மேல் மாநிலத்திலிருந்து ஜனாதிபதி உட்பட, ஹெட் ஆஃபீஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் உட்பட, வடமாகாண ஆளுநர், பிடி, பிரதம செயலாளர், மற்றது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர், மற்றது சட்டமா அதிபர், ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை ஆணைக்குழு, லஞ்சல் ஊழல் ஆணைக்குழு எல்லாத்துக்கும் நாங்கள் கடிதமாக அனுப்பியிருக்கிறோம். பிறகு அந்த அடிப்படையில் நிச்சயம் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி அனுப்பியிருக்கிறோம். என்னென்னு சொன்னால், நிச்சயமாக மன்னார் மாவட்டத்தில் வந்த காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் அவர் இப்போ 2019 காலம் வந்தன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கூட வந்தார், அதுக்கு முதல் வந்தார பிறகு வந்தாரல்ல, 2019 இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார். அதில் ஒரு சிறிது காலம் மன்னார்லேருந்து இடமாற்றம் வந்தவருக்கு கிளிநொச்சிக்கு போய் ஒரு 7 மாதம் இருந்தவர். அப்போ கிளிநொச்சிக்கு போய் 7 மாதம் இருந்ததிலிருந்து அவருக்கு மன்னாரை விட்டு போக விருப்பம் இல்லை. அப்போ அங்கே போய் இருந்தும் மன்னாரில் சுகாதார பணிப்பாளர் என்ன செய்கிறார், அவருக்கு கீழே இருக்கிற ஆக்கள் டாக்டர் வினோதனுக்கு சார்பான ஆக்களை வச்சு அவரை குழப்பு முகமாக, அவர் நிர்வாகத்தை குழப்பு முகமாக பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு, அதை விட வேறு ஒரு அரசு அதிகாரி இன்றைக்கு ஒரு கிளிநொச்சியில் சுகாதார பணிப்பாளராக இருந்து கொண்டிருக்கிற அந்த 7 மாத காலத்துக்குள்ளேயும் மன்னார் மாவட்டத்தில் சுகாதார பணிப்பாளராக இருந்த விக்ரமசிங்க அவர்களை சரியாக நிர்வாகம் செய்ய விடாமல் குழப்பிக்கொண்டு அரச டியூட்டியில் இருக்கிற நேரத்திலேயே அவரை பற்றி ஃபேஸ்புக்கில் விமர்சனமாக எழுதினால்தான் டாக்டர் வினோதன் அவர்கள், தர்மராஜன் வினோதன் அவர்கள் என்ற விடயத்தை நான் அதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இவர் வந்து மன்னார்லேருந்து 7 மாதம் இடமாற்றமாக கிளிநொச்சிக்கு போன டைமில் அதுக்கு முதல் இருந்து சுகாதார பணிப்பாளர் வந்து அவரோட டியூட்டி முடிய 4 மணிக்கு அவர் முல்லைத்தீவுக்கு அரச வாகனத்தை விட்டுட்டு பஸ்ஸில் தான் போய் வாருவார். பஸ்ஸில் போயிட்டு அப்போ டியூட்டி முடிய அவர் அடுத்த நாள் பஸ்ஸில் வந்து தான் தன்னுடைய டியூட்டி நேரம் தான் வாகனத்தை எடுப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்குது. ஆனால் சுகாதார பணிப்பாளர் கிளிநொச்சியில் இருந்த 7 மாத காலத்துக்கும் இவர் டாக்டர் வினோதன் அவர்கள் அவ்வாறு இல்லை. அவர் வந்து அரச வாகனத்தை வீண் விரயம் செய்து கொண்டே இருந்தவர். அந்த நேரத்தில் முதல் இருந்த சுகாதார பணிப்பாளர் வாகனத்தை விட்டு பஸ்ஸில் போய் வர நேரத்தில் வந்து தான் டியூட்டி நேரம் தான் வாகனம் எடுப்பார். ஆனால் இவர் டியூட்டி முடிஞ்ச நேரத்தில் அவரோட வீட்டு தேவைக்கு வாகனத்தை கொண்டு போகிறதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வந்திருக்கு கிளிநொச்சியில் போய் இருந்து கொண்டும். அது மட்டுமல்லாது நிச்சயமாக டாக்டர் வினோதன் தர்மராஜன் வினோதன் அவர்கள் தனக்கு சார்பான ஆக்களை வச்சு, தனக்கு பக்க சார்பான ஆக்களை வச்சு தனக்கு பிடிக்காத ஆக்களை பழி வாங்குறது, அதிகார துஷ்பிரயம் செய்கிறது. அப்போ மற்றது என்ன, இப்போ தற்போது எனக்கு ஒரு தகவல் கிடைச்சி கடிதம் வந்திருக்குது. சுபா என்ற ஒரு சகோதரி டிஎஸ் ஆஃபீஸுக்கு இடமாற்றத்துக்கு போயிருக்கின்ற. அப்போ போய் அவர் 2 மாத காலத்துக்கும் டிஎஸ் ஆஃபீஸுக்கு இடமாற்றத்துக்கு போய் இப்போ 2 மாத காலமாக அவருக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை. அவரும் சுபான்ற நவற்ற பேர்சனல் ஃபைலை கூட இன்னும் அனுப்பி வைக்கல. என்ன காரணம்னா பழிவாங்கல். அப்போ வினோதன் அவர்கள் பழிவாங்கிறதுலேயே குறியாக இருக்கிறார். இவர் ஒரு மேல் அதிகாரியாக இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு அருகதையற்றவர் தான் டாக்டர் வினோதன் என்பதனை புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சியின் சார்பாக நாங்கள் சுட்டி காட்டுறோம். என்ன காரணம்னா பழிவாங்கிறதுல நம்ம அடிமட்டத்துக்கு போய் பழிவாங்குற, அதிகாரத்தை துஷ்பிரயம் செய்கிற, பக்கசார்பாக செயற்படுற. அது மட்டுமல்லாது தனக்கு பிடிச்ச அதிகாரி டாக்டர் 2 பேரை பேர் சொல்லுவேன், பேர் சொல்கிற காலம் வரும் என்றால் நாங்கள் இப்போ சில விஷயத்துக்காக இப்போ எனக்கும் பேர் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அப்போ நான் சில விஷயத்துக்காக அந்த பேரை சொல்லாமல் இருக்கேன். தனக்கு பிடிச்ச டாக்டர் 2 பேரை தன்னை கைக்குள்ளே வச்சு கொண்டு அவர் செட்டிக்குளத்தில் இருந்து வந்தவர், அவர் தான் இவருக்கு வைன் கொடுக்குறார்.
அவரோட குற்றச்சாட்டு நிறைய இருக்குது. நான் வினோதனை விட பகிரங்கமாக அவருக்கு நான் வெளியிடுவேன். ஆனால் அவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். அவருக்கு சில விஷயங்கள் வினோதனுக்கு பயன் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்படுறேன். சில விஷயங்கள் வினோதனுக்கு அவனுக்கு கடிதம் போடுற எனக்கு கடிதம் போடுற அவன் டாக்டர் வினோதனை குழப்புற 2 டாக்டர் மாதிரி. அந்த 2 டாக்டர் மாதிரி எம்ஹெச் ஆஃபீஸில் இருக்கிறாங்க. அதில் ஒருவருக்கு 3 பதவி நிலை கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு டாக்டருக்கு இன்னொரு ஆளில் பதவியும் பறித்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பிராந்திய பிரதி சுகாதார பணிப்பாளர் என்று சொல்லி கொடுத்து இன்னும் 2 பதவியோ கொடுக்கப்பட்டிருக்கு. வினோதனுக்கு சார்பானாக்கள் 2 பேர். அவங்க 2 பேரும் தான் வைன் கொடுக்குற. இந்த வைன் கொடுக்கறத உங்களோட வீட்டில் வச்சிருந்து வைன் கொடுக்கணும். இது அரச அலுவலகம். அரசாங்கம் சம்பளம் தருது. அரசாங்கம் சம்பளம் தரதுக்கு அரசாங்கம் உழைச்சி தரல சம்பளம். மக்களில் ஒவ்வொரு தனிநபர வரிப்பணமும் இன்றைக்கு ஒவ்வொரு தலைக்கும் இன்றைக்கு கடன்காரன் நினைக்கிறோம். இலங்கை கைகட்டி கொண்டு நிற்குது. IMF நிதி என்று சொன்னால் நிச்சயமாக IMF நிதி என்று சொன்னால் சும்மா தரல. இந்த இலங்கை நாட்டுக்கு வெளிநாடுகள் சும்மா தரல. ஒவ்வொரு குடிமகனும் இன்றைக்கு இவ்வளவு கடன் கட்டணும் என்று இருக்குது. எங்களுடைய வரிப்பணத்தில் தான் டாக்டர்மாருக்கு உங்களுக்கு சம்பளம் தாராங்க. மக்களுடைய வரிப்பணம். இன்றைக்கு அரசாங்கம் இப்போ ஆட்சி மாறி வார அரசாங்கம் தங்களோட குடும்ப சொத்தும் இல்லை, தாங்கள் உழைச்சதும் இல்லை. வெளிநாட்டில் இன்றைக்கு இலங்கை கடன்காரன் அன்னைக்கு இலங்கையை வித்தாலும் காணாது. இதுக்கெல்லாம் காரணம் உங்களை மாதிரி அதிகாரிகள், டாக்டர் மாதிரி உங்களை மாதிரி அதிகாரிகள் அதிகாரத்தை துஷ்பிரயம் செய்கிற, பக்கசார்பாக செயல்படுற, பழிவாங்கல் செயல்பாட்டில் ஈடுபடுற ஒரு அரச உத்தியோகத்தரண்டா அது ஒரு சாதாரணமான அரச உத்தியோகத்தராக இருந்தாலும் அவன் கஷ்டப்பட்டு தான் படித்து அந்த வேலையை எடுக்கிறான். ஆனால் அந்த வேலையை உடனே இடைநிறுத்தம் செய்கிற, சம்பளத்தை கட் பண்ணுற வேலை தான் இந்த வினோதன். இப்போ 2006 இந்த 2019 இன்றைக்கு வரைக்கும் 6 வருஷ காலங்களும் கடந்த நிலையில் மன்னாரில் செய்து கொண்டு வர. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். அது மட்டும் இல்லை, ஒரு ஆணை பழி வாங்குறதே ஆண்களுக்கே தாங்க இல்லாமல் இருக்கு. என்னட்ட முறையிட்டு கவலைப்பட்டார்கள். இன்றைக்கு முறையிட்டு ஆம்பளையிலே கவலைப்படுற அளவுக்குன்னா ஒரு பெண்களை எப்படி பழி வாங்குற இந்த வினோதன்ன்றதை அரசாங்கம் புரிஞ்சோலாம். அரசாங்கம் சரியான நடவடிக்கை நீங்கள் எடுக்கலைன்னு சொல்லி சொன்னால் அந்த இப்போ இருக்கிற நல்லாட்சி இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் ஊழல் அணியை ஒழிக்கிறது, அந்த அரசாங்க வாகனங்களை வீண் விரயம் செய்கிறது, அதே டைமில் அரசாங்க சொத்துக்களை அபகரித்ததன் காரணமாக பிடிச்சி ஜெயிலில் போடுற இப்போ வந்திருக்கிற புதிய அரசாங்கம் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் தலைமையில் இப்போ இயங்குது. அந்த அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சியின் சார்பாகவும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட நபர்கள் ஒன்றியத்தின் சார்பாகவும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு 12,600 சொச்ச பேர் இன்றைக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த தாயகத்தில் இன்றைக்கு வரைக்கும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் ஒரு குற்றச்செயலில் ஈடுபடாமல் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு துரும்பு கூட துரோகம் செய்யாமல் இன்றைக்கு 12,000க்கு மேற்பட்ட போராளிகள் தங்கள வாழ்க்கை சுமையை பெற்றுக்கொண்டு தாங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். அது என்ன காரணம் என்றால் நாங்கள் வளர்ந்த வளர்ப்பு, எமது தேசிய தலைவர் வளர்த்த வளர்ப்பு என்ற நாங்கள் நாட்டுக்காக ஈழத்துக்காக உண்மையாக நேர்த்தியாக சத்தியமாக எமது மக்களுக்காக போராட போனது அரசாங்கத்துக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இதே சுத்தியோட ஒரு குற்றச்சாட்டு இல்லாமல் 2009 ஆயுதம் மௌனிக்கப்பட்டது போல 16 வருஷங்கள் கடந்த நிலைமையிலே ஊழல், லஞ்சம், பக்கசார்பு, பழிவாங்கல் மீண்டும் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இது செயல்பட்டதோ அரசு அதிகாரிகளுக்கு எதிராக செயல்பட்டதோ நாங்கள் இதுவரைக்கும் வன்முறையில் ஈடுபட்டதோ இல்லை. ஆனால் இன்றைக்கு இவ்வாறான அரச உத்தியோகத்தர்கள் இன்றைக்கு மேல் அதிகாரிமார் கீழ்ப்பட்ட அதிகாரிமாரை அடிமட்டத்தில் இருக்கிற அதிகாரிமாரெல்லாம் பழிவாங்குற செயல்பாட்டில் இந்த தர்மராஜன் டாக்டர் வினோதன் மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளராக இருக்கிறவர் செய்கிறார். இன்றைக்கு 6 வருஷமாக செய்கிறார். ஆனால் இன்றைக்கு வடமாகாணத்தில் இவரை பற்றி நேரடியாக எவ்வளோ குற்றச்சாட்டுகளை முன்வச்சு வடமாகாண பிடிக்கு அனுப்பியும் கேதீஸ்வரன் இருந்த காலத்தில் தொடக்கம், கொஞ்ச காலம் சத்தியமூர்த்தி இருந்த காலத்தில் தொடக்கம் இன்று வரைக்கும் அவருக்கு தீர்வு இல்லை. அவருக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல இந்த வினோதனுக்கு. ஆனால் வினோதனுக்கு அவர் நோக்கம் என்னென்னா இன்றைக்கு மன்னாரில் இருக்கிற பிரச்சனை அது மூடி மறைக்கப்படுது. ஆனால் இன்றைக்கு இதே டைமில் அவர் கிளிநொச்சியில் போய் 7 மாதம் நிற்கலாமல் வந்திருக்கிறார். அங்கே உள்ள இவருக்கு கீழே இருக்கிற அரச உத்தியோகத்தர் மாதிரி வேற அராஜ்யத்தை மீறி செயல்படுவாங்க. அதாவது வேற அதிகார துஷ்பிரயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க. அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் வேற இடமாற்றத்துக்கு விட்டால் யாழ்ப்பாணத்தில் இவரை விட
அவங்க அறிவாளிகள் கூட அங்கே இருக்கிற படித்தவர்கள். ஆனால் இவரமாய் இவர் இந்த மன்னராக்களை ஒரு மந்தையலாக மன்னர் இதில் அரச வைத்தியசாலையில் செயல்படுற இதில் சுகாதார பணியகத்தில் வேலை செய்கிற இவருக்கு கீழே வேலை செய்கிற ஆக்கள் எல்லாம் ஒரு மந்தையலாக தான் அவர் நினைச்சு கொண்டிருக்கார். தட்டி கேட்டால் என்ன சொல்கிற தட்டி கேட்கப்படுறவன் தட்டி விடப்படுவானா என்று சொன்னால் தட்டி கேட்டால் அவருக்கு இடம் மாற்றம் அல்லது பழிவாங்கல் அல்லது வேலை இட நிறுத்தம் அல்லது சம்பளத்தை நிறுத்தது தான் வினோதன் செய்கிற வேலை. வினோதனுக்கு நினைப்பு பெரிய கொம்பண்ட நினைப்பு. வினோதனும் படித்து தான் வந்தவர். அப்போ வினோதன் படிப்புக்கு அந்த தகுதி, ஆனால் அதுக்கு கீழே படித்தவங்களுக்கு இந்த தகுதி. இதுதான் உண்மை. இதுக்கு விசுவாசமாக அந்த வினோதன் என்பவர் செயல்படலை. 6 வருஷத்துக்கு உறுதிப்படுத்தப்பட்ட கடிதங்கள் எங்கிட்ட பல கடிதங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், இவருக்கு பக்க சார்பாக 2 டாக்டர் எம்ஹெச்ஓப்ஸில் வச்சுக்கொண்டு அவங்களுக்கு என்ன 3 பதவியோ ஒரு டாக்டர் செயல்படுற அளவுக்கும் உண்மையான பதவி நிலையில் இருக்கிறாள் பதவியை பறிச்சா வர சும்மா வெறுமன மன உளைச்சலுக்கு உள்ளாக்குற அளவுக்கும் இந்த டாக்டர் தர்மராஜன் வினோதன் அவர்கள் மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் செய்கிறார். இது இவ்வளவு நடக்குது. அப்போ இன்றைக்கு பகிரங்கமாக ஜனாதிபதி உட்பட நாங்கள் எல்லாத்துக்கும் கடிதம் அனுப்பியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வந்த விடுதலை புலிகள் போராளி 16 வருஷம் நாங்கள் இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு எங்களை மக்களுக்கு எங்கே அநீதி நடக்குதோ, மக்களுக்கு மட்டும் இல்லை அரச உத்தியோகத்திற்கு தான், அப்போ எங்கே அநீதி நடக்குதோ அதை தட்டி கேட்டு அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் எங்களோட கடமை. அரசாங்கத்துக்கு வெளிப்படையாத அரசாங்கம் நேரடியாக இப்போ விசாரணை எடுக்கிறேன்டா சும்மா சாதாரண விளையாட்டு இல்லை. மேல் மாகாணத்திலேருந்து அங்கே இருக்கிற ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து இங்கே வடமாகாண சுகாதார பணிப்பாளர் ஊடாகத்தான் சில விஷயத்தை எடுப்பாங்க. ஆனால் வடமாகாண சுகாதார பணிப்பாளருக்கு கீழே செயல்படுறாக்கள் எல்லாம் சில விஷயங்களை மறைக்கப்படுகின்றது. அதுக்குரிய தகுந்த விசாரணை எடுக்கப்படுவதில்லை. இன்றைக்கு வரைக்கும் விசாரணை எடுக்கப்படுவதில்லை. இன்றைக்கு வினோதனால் 2 டாக்டர் தற்கொலை போயிருக்கின்ற ஒரு ஆள் உண்ணாவிரதம் இருந்து இன்றைக்கு அவற்றை கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு அவருக்கு சார்பான அவர் வச்ச கோரிக்கைக்கு தீர்வு கிடைச்சிருக்குது. வடமான கவுனர் ஊடாக பிடிஏ போய் விசாரித்து அதுக்குரிய தகுந்த நடவடிக்கை எடுத்து அவருக்குரிய செயல்பாடை செய்ய சொல்லியிருக்க, அவரை கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி. அதே டைமில் இன்றைக்கு இவர் என்ன பேர் வினோதன் அவர்களால் ஏற்கனவே எரிக்கிலம்புட்டி டாக்டர் அவர்கள் தற்கொலைக்கு போய் ஒரு மயிரடையில் தப்பியிருக்கிறார். அப்போ இது அவர் பெரிய மன உளைச்சலாக வீட்டில் இருந்திருக்கிறார், வேதனைப்பட்டிருக்கிறார். இவற்ற அழுத்தம் அதிகார துஷ்பிரயோகம் தாங்க இல்லாமல் அதே மாதிரி ஒரு பெண்களுக்கே அவர் இவ்வாறு செய்கிறார். இன்றைக்கு அது மட்டும் இல்லை, ஒரு பெண்ணுக்கு வேலையை நிப்பாட்டி அவருக்கு என்ன சம்பளத்தை நிப்பாட்டி பணி நீக்கம் செய்து கடைசி அந்த புள்ள 1 வருஷமாக கஷ்டப்பட்டு அங்கே போய் இங்கே போய் மேலிடத்துக்கு தெரியப்படுத்தி அந்த வேலையை எடுத்து தெல்லி பிழைக்கி அந்த புள்ள வேலைக்கு போய் முழு ஆவணம் இவ்வளவு இருக்குது அரசாங்கத்துக்கு அனுப்பினேன். அப்போ இன்றைக்கு அரசாங்கம் இதில் கவனம் எடுக்கணும். அரசாங்கம் நாங்கள் ஹியூமன் ரைட்ஸுக்கு அனுப்பியிருக்கிறோம், கொழும்பு ஹியூமன் ரைட்ஸுக்கு ஹெச்ஓபிசிக்கு அனுப்பியிருக்கிறோம், அவ்வளோ டாக்குமெண்ட்ஸும். அரசாங்கம் இதில் கவனம் எடுக்காட்டி நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இந்த வினோதன் இதில் மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளராக இருக்கிற வினோதன் இதில் நடவடிக்கை எடுத்து அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தகுந்த நடவடிக்கை கொடுத்து வேறு வேலை நீக்கம் செய்யணும் அல்லது வேறு இடமாற்றம் செய்யணும். மேல் மாகாணத்துக்கு வட மாகாணத்தை விட எங்கேயோ ஒரு இடத்துக்கு இடமாற்றம் செய்யணும்ன்றதில் அரசாங்கம் அக்கறை எடுக்காட்டி நாங்கள் மேல்முறையீடு ஹியூமன் ரைட்ஸு கொழும்புக்கு நேரடியாக போய் ஹியூமன் ரைட்ஸில் முறையிடுறேன். பாதிக்கப்பட்டாக்கள் இத்தனை பேர், கன பேர் தேவையில்லை, 10 பேர் தான் போகிறது. 10 பேர் போய் செய்கிற அதே டைமில் மன்னார் மாவட்ட ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அடுத்த கட்டம் இது வினோதனுக்கு நடந்தையா வேண்டாம். வினோதன் திருந்தலை. வினோதன் என்ன பிரச்சனை என்றால் ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க அவர் 2 ஸ்டெப் எடுத்து வச்சு கீழ்மட்டத்துக்கு போய் அடிமட்டத்துக்கு போய் பெண்களில் பேர்சனல் ஃபைலை தோன்றுறது. ஒரு டாக்டர் வினோதன் அவர்கள்ட்ட கேட்குறான், படித்த நீ தானே, நாங்கள் போராளிகள், சரி நீங்கள் படித்த நீ தானே, படித்து தானே இன்றைக்கு ஒரு பதவி நிலைக்கு வந்திருக்கிறேன். வினோதன் டாக்டர் தர்மராஜன் வினோதன் அவர்களே மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளர், உங்கள்கிட்ட புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நாயன் கந்தசாமி இன்பராசாயை நான் கேட்குறேன், படிச்சிருக்கா தானே, அறிவு இருக்குது தானே உனக்கு? ஒரு பெண்ணை பழிவாங்குற என்றால் நீ எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு கேவலமான குடும்பத்தில் பிறந்திருப்பாய். இவ்வளோ கேவலம். ஒரு பொம்பளோட வலி தெரியுமா? ஒரு பொம்பளோட சும்மா தெரியுமா? ஒரு பொம்பளோட கஷ்டம் தெரியுமா? சில வார்த்தை பிரியம் கூட செய்திருக்கிறேன். மன்னரை விட்டு ரான்சர் வராட்டி வீட்டை போய் படுக்கையில் அது மன்னரில் நான் படுக்கணுமென்று கூட சில வார்த்தை பிரயோகங்கள் செய்திருக்கிறேன். நீ வினோதன் நிரூபிக்கப்படும்.
மொட்டை கடிதம் எழுதுறது நிரூபிக்கப்படும் வினோதன். உன்னால இதிலே விளங்கி நீ கையாளாத ஆளண்டு வினோதன். நீ வந்து ஒன்று யோசிக்கணும். நீ பட்டுக்கோட்டை ஜாழ்ப்பாணம், நீ ஒரு நல்ல ஒரு சொல்ல மனம்பரையில் நல்ல ஒரு பரம்பரை, நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு ஊர். பட்டுக்கோட்டை எங்களுக்கு தெரிஞ்ச ஊர். நாங்கள் 90, 91, 92, 93 பட்டுக்கோட்டைக்கு வந்தோம். பட்டுக்கோட்டையெல்லாம் பஸ்ல என்னன்னு சொல்லி ஒரு செல் செய்த நாங்கள். அப்போ எங்கட மாவட்ட டீமுங்கள் எல்லாரும் வந்து சுற்றி பார்க்குற பனையால் சூழப்பட்ட இடம் பட்டுக்கோட்டை. நல்ல ஒரு இடம், போராட்ட காலத்தில் புனிதமான ஒரு இடம். அந்த இடத்துல பிறந்த வினோதன் நீ இன்றைக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆளாக இருக்கிறீ. நீ உண்மையில் கேட்டால் இவ்வளோ வலிக்குது, எவ்வளோ வேதனையாக இருக்குது. இன்றைக்கு ஒரு பொம்பளை அழுது சொல்கிறான் தனக்கு நடந்த கொடுமை. ஒரு ஸ்டாஃப் வந்து அழுது சொல்லுது. அப்படி இருந்தும் தான் வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு வேலையை எழுதி கழிச்சு அங்கே அனுப்பி இங்கே அனுப்பி வடமானத்துக்கு அனுப்பி மேல் மானம் அனுப்பி தந்த வேலையை தான் தெல்லிப்பளைக்கு எடுத்தது பிறகு நீ இப்போ என்ன செய்கிறாய் கடிதம் போடுறாய். அந்த தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல் என்ன சுகாதார பணிப்பாளருக்கு போடுறாய். உடனே அந்த அவாவை டிரான்ஸ்ஃபர் எடுத்து மன்னாருக்கு அனுப்பும். என்ன காரணம்னா பழி வாங்குறது. பாருங்க, ஒரு வருஷம் பழி வாங்கி வேலையை நிப்பாட்டி அந்த புள்ள கஷ்டப்பட்டு வேலையை எடுத்ததுக்கு பிறகு அந்த புள்ள தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலில் நிற்குதான்னு சொல்லி இங்கேருந்து மன்னாரில் போயிருந்து அங்கே வேலையில் நிற்குதுன்னா அந்த புள்ளையை இங்கே அனுப்ப சொல்லி மன்னாருக்கு அனுப்புங்கன்னு சொல்லி இவன் வினோதன் அவர்கள் டாக்டர் அங்கத்தை சுகாதார பணிப்பாளருக்கு கடிதம் எழுதுகிறானா. என்ன திரும்பி எடுத்து மன்னாருக்கு தான் எங்கேயாவது தூர பிரதேசத்துக்கு காட்டு பிரதேசத்துக்கு ஃபீல்டுக்கு போட்டு பழி வாங்க. அப்போ என்னன்னு சொன்னால் எப்படியும் வேறு வேலையை விட்டு நிப்பாட்டா அந்த பிள்ளை வேலை எடுத்து அந்த கோபத்தில் அதே மாதிரி வேறு பல கோபம் சாதிக்கிறார். பழி வாங்குறதுல கெட்டிக்காரன். இந்த பழிவாங்கல், இந்த உருட்டல், இந்த மிரட்டல் எல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் வச்சிருக்கணும் வினோதன் அவர்களே. இது அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டாஃப் அரச உத்தியோகத்தர்களும் உங்களுக்கு கீழே நின்று வேலை செய்கிற அத்தனை பேரும் கேள்வி கேட்க தோங்கினாங்கடா. ரோட்டில் நின்று ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு சுகாதார பணியாளத்துக்கு முன்னுக்கு கேள்வி கேட்க தோங்கி அத்தனை குடும்ப நல உத்தியோகத்தர் மாதிரி கணவன் மாதிரி முன்னுக்கு வந்து நின்றாண்டா பேதி போகும். கவுனர் வரணும், சுகாதார பணி அமைச்சு கூட வரணும். அவ்வளோ பேரும் வந்து உன்னை சுற்றி நிற்பாங்கண்டா சுகாதார பணியாளத்தில். அவ்வளவு நடக்கும், நடந்தே ஆகும். நினைக்கக்கூடா அரச நன்றர்பான் தெய்வம் நின்று கொள்ளும். நாங்கள் கண்ணுக்கு முன்னுக்கே பார்த்து வாரோம் எல்லா பிரச்சனையும். இன்றைக்கு எங்களோட மக்களுக்கு செய்த அநீதி, கொடுமை எல்லாத்துக்கும் எல்லாரும் மண் கழுவி கொண்டிருக்கான். அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கு செய்கிற ஸ்டாஃப்மாருக்கு செய்கிற கொடுமை, உங்களுக்கு கீழே இருக்கிற அடுத்த அதிகாரி மாதிரி வேலையை பறிஞ்சு போட்டு அவரை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிட்டு அவற்றை பதவி நிலையை பறித்து இன்னொரு டாக்டருக்கு கொடுத்து அவருக்கு இன்னொரு வேலையும் கொடுத்து இன்னொரு 3 பதவி கொடுத்துருக்குறார். வாகனத்தில் வீட்டை சாப்பிட வராங்க, டிஸ்பென்சரி வச்சிருக்கிறாங்க. மாந்தைக்கு கொடுக்க வேண்டிய வாகனத்தை அதை வச்சுட்டு அந்த பொம்பளைக்கு வாகனம் இல்லை எம்எச்ஓப்ஸில். இப்படியெல்லாம் இவ்வளோ கீழ்த்தரமான வேலை நடக்கும். அப்போ அரசாங்கம் என்னத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? அரசாங்கம் எம்பிபி அரசாங்கத்தில் கேட்ட நீங்கள் என்னத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? வாங்க இந்த புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி இந்த லைஃப்பை பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ ஆவணம் டாக்குமெண்ட்ஸ் இந்த தாரன் உங்களுக்கு கொண்டு தாரன். ஆனால் அனுப்பியிருக்கு எம்பிபி ஊடாக ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பியிருக்கு. அதே மாதிரி எங்களோடாக அனுப்பியிருக்கு. அதே மாதிரி இல்லை அவங்க எல்லாரும் 2-3 இடத்துக்கு நான் 10 இடத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். கடைசா கொழும்பு கீமன் ரைட்ஸ் கெட்டோப்ஸுக்கு அனுப்பியிருக்கும். வேறால பாதிக்கப்பட்டவங்க தற்கொலை முயற்சிக்கு போய் இன்றைக்கு தப்பியிருக்குன்னா இன்றைக்கும் என்ன சில பெண்கள் மெடிக்கல் இது கொடுத்து சத்திர சிகிச்சை செய்தும் இன்றைக்கு இவரால் அந்த என்ன சொல்கிற நக்கல் நையாண்டிக்கு உட்படுத்தப்பட்டு இன்றைக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு போய் வேலையை பென்ஷனுக்கு போகிறதா இல்லை வேலையை துண்டா விடுறதான்னு கூட சில பெண்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க தங்களோட கணவன் மாற்ற சொல்லி. அப்போ அந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு இன்றைக்கு வருது. அப்போ அப்படி வரக்குள்ள இன்றைக்கு இதை போய் ஹியூமன் ரைட்ஸில் முறையிட்டால் எவ்வளோ அது நடக்கத்தான் போகுது. நடக்காதுன்ட்டு நான் சொல்ல நடக்கத்தான் போகுது வினோதனுக்கு எதிராக. அப்போ இது எவ்வளோ அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார். அவருக்கு மற்றது இன்னொரு பிரச்சனை, இது மன்னார் மாவட்டத்திலிருந்து டாக்டர் வினோதன் அவர்களுக்கு ஏனைய மாவட்டத்துக்கு போக விருப்பம் இல்லை. இன்றைக்கு எல்லாரும் வந்து வவுனியாவில், திருவண்ணாமலையில், யாழ்ப்பாணத்தில் மன்னாராக்கள் வேலை செய்தால் தங்கட ஊருக்கு போகணும்னு தான் இடமாற்றம் கேட்பாங்க. அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் வேலை செய்தால் தங்கட இங்கே வேலை செய்தால் நாங்கள் யாழ்ப்பாணம் வேண்டாம் யாழ்ப்பாணத்துக்கு போகணும்னு தான் இடமாற்றம் கேட்பாங்க. திருவண்ணாமலையில் கிழக்கு மாநிலத்தில் வேலை செய்தால் நான் வடமாகாணத்துக்கு போகணும்னு தான் இடமாற்றம் கேட்பாங்க. அதே மாதிரி மன்னாரில் இருக்கிறவங்க யாழ்ப்பாணத்தில் வேலை செய்தால் நான் மன்னாருக்கு போகணும்னு தான் கேட்பாங்க. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மன்னாரில் இருந்து யாழ்ப்பாணத்தாக்கள் வேலை செய்தால் யாழ்ப்பாணத்துக்கு போகணும்னு தான் கேட்பாங்க. இந்த டாக்டர் வினோதன் அவர்களை சுகாதார பணிப்பாளர் மன்னார் மாவட்ட வினோதன் அவர்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சொந்த ஊரில் யாழ்ப்பாணத்தில் ஒற்று வருஷம்ல ஒரு நாள் வேலை செய்வாங்க இடமாற்றம் செய்து யாழ்ப்பாணத்தில் மதிக்க மாட்டாங்க.
என்ற உங்களை பற்றி இப்போ நான் அறிஞ்சு கொண்டிருக்கேன். பிடிஓ அங்கே உங்களோட சுகாதார பணியகத்தில் வடமாகாண பிரதம செயலாளர் அவர்களோ என்று அவர் இன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து இடமாற்றம் கொடுத்து நீர் கொடுக்காம வச்சிருந்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து நேரடியாக உத்தரவு வந்தால் உடனே இடமாற்றம் போனது. அதை நீங்களே வச்சிருந்துருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் உண்மையில் ஏனைய விடயங்களை நாங்கள் உற்றுநோக்கி பார்ப்போமாக இருந்தால் உண்மையில் இன்னொரு விஷயம், நம்ம வினோதன் அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நிச்சயமாக அரசாங்கம் ஊடாக பல கடிதம் ஒரு பக்கத்தால் அடிக்கலை, பல பக்கத்தால் கொண்டு அடிச்சிருக்கிறோம் அரசாங்கத்திட்ட. அப்போ இதுக்கு தகுந்த விசாரணை எடுத்து அவற்றை இன்றைக்கு எத்தனை பேர் கண்ணீர், இன்றைக்கு எத்தனை பேர் அரச உத்தியோகத்தர் கீழே வேலை செய்த பெண் ஸ்டாஃப் மாதிரி பெண்கள் எத்தனை பேர், பெண்களில் கஷ்டம் நஷ்டம் அவங்களோட வேதனை. பெண்கள் என்னென்னு தெரியுமா வினோதன்? டாக்டர் வினோதன் அவர்களை நான் சொல்லி, நீங்கள் ஒரு தாயிர பயத்தில் பிறந்த நீ தானே, நீ எத்தனை சகோதரம் உமக்கு பாட்டுக்கோட்டையில் சொல்லம்பா. சரி, உனக்கு எத்தனை பிள்ளைகள்? நான் குடும்ப பிரச்சனையே எனக்கு தெரியாது, எத்தனை பிள்ளைகள் தெரியாது. ஆனால் ஒரு பெண்ற கஷ்டம் தெரியுமா? ஒரு ஸ்டாஃபாக இருப்பாள்டா, அல்லது ஒரு குடும்ப நல உத்தியோகத்தர், அல்லது அவள் டாக்டராக இருந்தாலும் சரி, அவர் நேஸாக இருந்தாலும் வீட்டுக்கு வரணும். என்ன செய்யணும்? வேலைக்கு காலம் 7 மணிக்கு எழும்பிட்டு வரணும், டியூட்டியை பார்க்கணும். சரி, இப்போ டேயோ நைட்டோ வேலைக்கு போயிட்டு வந்தால் விடிய காலையில் 6 மணிக்கு முதல் எழும்பணும். கணவருக்கு சமைச்சு, அவர் வேலைக்கு போகணும், அவருக்கு சமைச்சு கொடுக்கணும். 2 பிள்ளைகளண்டா, அந்த பிள்ளையில கழுவணும், துடைக்கணும், பிள்ளையில உடுப்புகளை கழுவணும், தினம் பிள்ளையில வெளிக்கெடுத்தோணும், பள்ளிக்கூடம் அனுப்பணும். அதை விட ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கணவர் இல்லாட்டி பிள்ளையில ஏற்றி இறக்குற வேலைகள் இருக்குது. பிள்ளையில டியூஷன் கிளாஸுக்கு அங்கஞ்ச அதை விட இனி அவங்களுக்கு ஒரு சில நாள் முழுக்க வேலை. இப்போ சமையலுக்கு மேலே இனி இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து இரவு 5 மணிக்கு அப்புறம் வேலை ஆஃப் பண்ணி வந்து வீட்டில் இருக்க நேரம் இல்லை. பிள்ளையில உடுப்புகளை சரி இவ்வளோ பார்க்கணும், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறோம்னா அவங்களோட கொப்பி பெஞ்சில் சரி இவ்வளோ பார்க்கணும், இனி வீடு கூட்டணும், முத்தம் கூட்டணும். அது மட்டுமா? சமையல் வேலை பார்க்கணும், அது மட்டுமா? எவ்வளோ தங்கட இயலாத காலங்கள் இருக்குது. அதுக்குள்ளேயும் இவ்வளவு பணிவடையும் செய்யணும். ஒரு பெண்ட வேலை, பெண்களில் சமாச்சாரம் உண்மையிலே உனக்கு தெரிஞ்சால் நீ பொம்பளையில பழி வாங்குவியா? அவர் பெண் எழுபுல பாவம்னு தெரியுமா? அவங்களோட பொம்பளையில் சமாச்சாரம் ஒரு நாள் 2 பிள்ளையும் தாயும் அவள் உண்மையிலே அரசாங்க உத்தியோகம் செய்கிறாள்னா அவள் 2 பிள்ளைகளையும் வெளிக்கெடுத்து வேலைக்கு அனுப்பி, பள்ளிக்கூடம் அனுப்பி, கணவனை வேலைக்கு அனுப்பி, சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு வந்து இனி பின்னேரம் வேலை விட்டு வந்து சகல வேலையும் செய்து எல்லா இனி இரவு 8 மணி 9 மணி சட்டிவான சாமான் எல்லாம் கழுவி வச்சு விட்டிய 5 மணிக்கு எழும்பி சமைச்சு பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பி தான் வேலைக்கு வரணும். நிம்மதி இல்லை. அதுக்கிடையில் தனக்கு இருக்கிற வருத்தங்கள் துன்பங்கள் எதுவுமே ஓய்வெடுக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் வினோதன் அவர்களே, நீங்கள் உங்களோட மனசுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இவ்வளவு கஷ்டம் உன்னுடைய மனசு கஷ்டப்படுறான். உன்னுடைய மனசுக்கு இதை போட்டு காட்டு. டாக்டர் வினோதன் அவர்களே, நீங்கள் வந்தால் போனால் வேலைக்கு போயிட்டு வந்து புத்தகத்தை எடுப்பீங்க, படிப்பீங்க, அல்லது மேல் கொண்டு புக் எடுத்து டாக்டர் என்றபடியாக படித்து கொண்டு இருப்பீங்க, அல்லது ஏதாவது ஒரு உங்களோட தனிப்பட்ட ஃபோனில் மெனக்கடுவீங்க, ஃபேஸ்புக்கில் மெனக்கடுவீங்க, இன்னொருவனை பற்றி எழுதுறதுக்கு மெனக்கடுவீங்க. ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை. உன்னுடைய மனசுக்கு தான் வேலைக்கு போயிட்டு வந்து அத்தனை வீட்டில் நடக்கிற அத்தனை வேலைக்கும் அவ்வளவுக்கும் அவள் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு அடுத்த நாள் வேலைக்கு வரணும். நீங்கள் எல்லாம் முடியும். உங்களுக்கு 8 மணிக்கு சாப்பாடு இருக்கும் நைட். நீங்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து வெட்டி வேலை ஃபேஸ்புக்கில் எல்லாம் எழுதி முடிய இருக்கணும் சாப்பாடுகள். அப்போ அப்படி கஷ்டப்படுறவர்கள் தான் பெண்ட சமாச்சாரம் தெரியுமா? ஒரே ஒரு நாள் பெண் செய்கிற வேலையை ஆணும், ஆண் செய்கிற வேலையை பெண்ணும் செய்வாள்னா நிச்சயமாக பெண் செய்கிற வேலையை எந்த ஒரு ஆணாலையும் செய்ய முடியாது. ஒரு நாள்லேயே அவன் செத்து போயிடுவான். ஏண்டாப்பா நான் பொண்ணா பிறந்தேன்னு சொல்லி. அப்படி வலியல் துன்பம் கஷ்டம் வேதனைகளை உன்னுடைய அம்மாவும் தான், என்னுடைய அம்மாவும் தான், என்னுடைய அக்காவும் தான், என்னுடைய சகோதரன் அதே மாதிரி தான் பொஞ்சாதியும். இவ்வளோ கஷ்டத்தையும் சுமந்து கொண்டு அதுக்கிடையில் சத்திர சீச்சேண்டா சும்மா விளையாட்டா வயிற்றுக்கு வலிக்கும், இதேண்டு தேங்கையில் அமர்க்கும், மூச்சு எடுக்கையில் அமர்க்கும், 3-4 தரம் சத்திர சிகிச்சை செய்தால் களைக்கும், ஏலாமல் இருக்கும். இவ்வளோ கஷ்டத்து மத்தியில் தான் இவ்வளவுத்துக்கு ஈடுபடுத்த தான் அவள் வேலைக்கு வாராள். அந்த வேலைக்கு வாரவளை உன்னுடைய அதிகார துஷ்பிரயோகமும் பழிவாங்கலும் பக்கசார்பற்ற வேலையும் செய்தேன்டா இவ்வளோ எங்கே போய் முறையிடுவாள்? கணவன்கிட்ட முறையிடுவாள், கடவுள்கிட்ட முறையிடுவார். இப்போ கணவன் மாற்ற முறையிட்டு இப்போ கடவுள் தான் இன்றைக்கு வந்து நிற்கிறார். உனக்கு இவ்வளவுக்கும் இன்றைக்கு வந்திருக்கு, புலிகிட்ட வந்திருக்கு முழு பிரச்சனையும். இந்த புலிகிட்ட இருந்து நீ தப்பே இல்லாது. புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி இன்றைக்கு உலகத்துக்கு கொண்டு போகும். இன்றைக்கு உன்னுடைய அதிகார துஷ்பிரே நீ இவ்வளவு பழிவாங்கலும் பெண்களுக்கு நீ செய்கிற பழிவாங்கல், உனக்கு கீழே இருக்கிற அரச உத்தியோகத்தர் பெண்களுக்கு செய்கிற பழிவாங்கல் இன்றைக்கு உலகம் பார்க்குது. உலகத்துக்கு கொண்டு போயிருக்கிறான், கொண்டு போவன் நிச்சயம். ஜனாதிபதி வரைக்கும் போகும் நிச்சயம். இந்த பிரச்சனை நேரடியாக ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி சுகாதார அமைச்சர் சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, மன்னார் மாவட்ட சுகாதார
பணிப்பாளர் தர்மராஜன் வினோதன் அவர்களால் பாதிக்கப்பட்ட ஸ்டாஃப்மார் இல்லை அரசு அது அவருக்கு கீழே நிற்கிற உத்தியோகத்தர்கள் யாரும் இருந்தால் இம்பராசா புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சியின் தலைவர் இம்பராசா தொடர்பு கொள்ளுங்க. இன்னும் வந்து இந்த ஃபோன் நம்பர் இதில் போடுறேன், இந்த யூடியூப்பில் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய இவரால் பாதிக்கப்பட்ட சான்றிதழ் இருந்தால் தாங்க. இவர் என்னென்ன குற்ற செயலில் ஈடுபடுறார், இவர் என்ன செய்தார், உங்களுக்கு அதிகாரத்தை எப்படி துஷ்பிரயோகம் செய்தார், உங்களுக்கு இடமாற்றம் வந்தும் அதை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறாரா, இல்லை உங்களை வச்சு கொண்டு ஒரு மீட்டிங்கில் உங்களுக்கு எப்படி இடுப்பு வருத்தம் என்னென்று இடுப்பு வருத்தம் வந்தென்று கூட ஒரு பெண்கள்கிட்ட கேட்டிருக்கிறார். 30 கொண்ட மீட்டிங்கில் அந்த குடும்ப நல உத்தியோகத்தர் மாட்ட ஒரு பொண்ணை கேட்டிருக்கார், என்னென்று இடுப்பு வருத்தம் என்னென்று வந்தேன்னு சொல்லி அவள்கிட்ட புருஷன்ட்ட முன்னுக்கு வச்சு கேட்டால் விடுவாங்களா? இது ஒரு கேட்குற கேள்வியா? இது ஒரு டாக்டரா கேட்குற கேள்வியா? என்ன நையாண்டி? இவ்வளவு இன்றைக்கு அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருக்கிறதா வார அரச உத்தியோகத்தர்கள், இல்லை உனக்கு விசுவாசமாக இருக்கிறதா? இதே டைமில் உன்னுடைய மனுஷிட்ட இன்றைக்கு ஒரு மீட்டிங்கில் ஒரு சுகாதார பணிப்பாளர் வினோதன் அவர்களே, உன்னுடைய மனுஷ ஒரு குடும்ப உத்தியோகத்தர் அல்லது ஒரு நேஸ் அல்லது டாக்டராக இருக்க, அதுக்கு மேலே இருக்கிற சுகாதார பணிப்பாளர் ஒரு மீட்டிங் நடக்கல, அவள் இடுப்பு வருத்தம் அல்லது தனக்கு ஆப்ரேஷன் செய்து சிகிச்சை செய்து அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸை காட்டினா அவருக்கு கொஞ்சம் இயலாமல் இருந்தால் அந்த சுகாதார பணிப்பாளர் உன்னுடைய மனுஷிட்ட இன்னெண்டு இடுப்பு வருத்தம் வந்துன்னு சொல்லி கேட்டால் எப்படி இருக்கும்? கேட்பானா? நல்ல குலத்தில் பிறந்தவன், நல்ல சமுதாயத்தில் வளர்ந்தவன், நல்லா படித்தவன், உண்மையில் ஒழுக்கமானவன், பண்பானவன், அடக்க ஒழுக்கமாக படித்து மக்களுக்கு சேவை செய்த வந்தவன், இப்படி கேட்பானா? எரும மாட்டுக்கு கூட சொல்லினாலும் புரியும், இந்த டாக்டர் வினோதன் அவர்களுக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னு சொன்னால் அவரோட செயலை பாருங்கள். அவரை நான் ஃபேஸ்புக்கில் அவரோட முகப்பாவனையிலே தெரியும். எங்களை பொட்டம்மான்னு சொல்லுவார், முகத்தை பார்த்து சொல்லலாம் அவன் அசூரனா நல்லவனாண்டு. இவர் வந்து அசுரன், பெண்களே பழிவாங்கிறாருன்னா இவர் எப்படி குடும்பத்தில் இவர் சந்தோஷமாக இருக்கிறாரு, தனிப்பட்ட குடும்பத்தில் எப்படி இருக்கிறாரு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த அரசு உத்தியோகத்தர் மாதிரி இன்றைக்கு என்று சொல்லி கேட்டுக்கொண்டு, உண்மையிலே மீண்டும் நான் இந்த செய்தியை என யூடியூப்பிலே சில விடயங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த 2019 இன்று வரைக்கும் சிசியாக கடமை புரிகிற பிரியந்தனை தண்டை கைக்குள்ளே வச்சுக்கொண்டு பிரியந்தனை சொல்லையும் கேட்டுக்கொண்டு பிரியந்தனுக்கு பிடிக்காதவர்களை இவருக்கு போட்டு கொடுத்தா அதையும் சாதிக்கிறேன். அதுவும் எனக்கு வந்திருக்கு எழுத்து மூலம்தான். இப்போ 2019 இன்று வரைக்கும் பிரியந்தனை பக்கசார்பாக தனக்கு சாதகமாக வச்சு கொண்டிருக்கார். வினோதன் அவர்களின் நோக்கம் தனக்கு பிடிக்காத ஆக்களை தூக்கி எங்கே இடமாற்றம், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறேன். தனக்கு பிடிக்காத ஆக்களை எங்கேயாவது மாற்றிட்டு தனக்கு பிடிச்சாக்களை தனக்கு பக்கத்தில் வச்சு இன்னொரு ஆக்களில் பதவி நிலையும் பிடுங்கி அவருக்கு கொடுத்துட்டு இவருக்கு பதவி நிலையும் இல்லை, சைன் வைக்கிறதுக்குரிய சாட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க போயிட்டு பேசாமல் இருந்துட்டு வர வேண்டியா. வந்தால் பிறகு இவர் என்ன செய்வார்? கடமை நேரம் வேறு சைன் வைக்கல, மற்ற அவங்களோட பேர்சனல் பையில தேடுறது. அவங்களோட பேர்சனல் பையில ஏன் தேடணும்? அப்போ நீ ஒரு என்னென்னா அடிமட்டத்தில் இருக்கிறாய் டாக்டர் வினோதன் அவர்கள். நீங்கள் படிச்சும் பிரயோசனம் இல்லை. நீங்கள் எந்த வனத்தில் வாழ்ந்தாலும் எப்படி இருந்த இன்றைக்கு எத்தனையோ டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்களோ. இப்போ இதுவரைக்கும் இப்படி ஒரு அதிகார துஷ்பிரியம், இப்படி ஒரு கேவலமான ஒரு செயல்பாடு நாங்கள் அறியலை. இந்த யுத்த காலத்திலையும் நாங்கள் 30 வருஷம் அறியலை. இந்த இப்போ யுத்தம் முடிஞ்சு 16 வருஷத்துக்கு நான் அறியலை. ஆனால் இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தில் இப்படி அறிகிறேன். மன்னார் மாவட்டத்தை விட்டு வருது. ஏன்னா மன்னார் மாவட்டத்தில் நடக்கிற பிரச்சனையை தட்டி கேட்க ஒருவரும் இல்லை. அதால தான் இந்த வினோதன் அவர்கள். ஏன்னா இன்றைக்கு சால்ஸ் இருக்குது, சார்ல்ஸுக்கு என்ன தெரியும்? சார்ல்ஸ் மன்னார் மாவட்டத்தில் என்ன நடந்தாலும் அவனுக்கு வலிக்காது. ஏன்னா வலிக்கும் எங்களுக்கு தான் வலிக்கும். மன்னார் மாவட்டம் ஜெயமண்ண பிறந்த மண், விக்டர்ன பிறந்த மண், நாங்கள் தியாகம் செய்த மண். மன்னார் மாவட்டம் எத்தனை பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம் இந்த மண்ணுக்கா, அந்த மக்களுக்கா. அப்போ எங்களுக்கு வலிக்கும். இந்த அடைக்கல எனக்கு என்ன தெரியும்? அடைக்கல நான் இன்றைக்கு இந்த வினோத பிரச்சனை தெரியாமல் இருக்குதா? அடைக்கல ஏன் ரிப்போர்ட்டர் மாதிரி கொடுக்கலையா? ஏன் பார்லமெண்டத்தில் கதைக்கலாமல் இருக்குது? கதைக்காது அடைக்கல நான். ஏன்னா அவனுக்கு மனுஷன் இருக்கா, பிள்ளைகள் இருக்கா, இங்கே இல்லை அவனுக்கு இந்த எதுக்கு கஷ்டம் இருக்கா? ஒன்றும் இல்லை அடைக்கல நானுக்கு. அவன் சோபோ வாழ்க்கை வாழ்கிறான். அப்போ அவனுக்கு வலிக்காது. ஆனால் நாங்கள் புலிகள் வலிக்கும். ஏன்னா நாங்கள் மக்களுக்காக போகிறாங்க. நாங்கள் மக்களில் பிரச்சனையை தான் நாங்கள் வெளியில் கொண்டு வரோம். நாங்கள் இன்றைக்கு நேற்று இல்லை, 8 வருஷம் 9 வருஷமாக நாங்கள் எங்கே அநீதி நடந்தாலும் அதை வெளியில் கொண்டு வர்றது, அரசாங்கத்தை தெரியப்படுத்துறது. இந்த சிறிதரன் இருக்குது. இப்போ எல்லா பார்லமெண்ட்டும் ஒரு இருக்குது. ஆனால் ஏனையவங்களை தங்களுக்கு பிடிக்காத அரசியல்வாதி மாதிரி போய் பார்லமெண்டத்தில் கேட்பாங்க. கஜேந்திரகுமார் அப்படி கழிச்சா
இனி கஜேந்திரகுமார் சொல்லும் அடக்கலநாதன் இப்படி கதைச்சது, ஸ்ரீதரன் சொல்லும் இவன் இப்படி கதைச்சது, சுமந்திரன் இப்படி கதைச்சது, சுமந்திரன் சொல்லும் என்ன இவன் ஸ்ரீதரன் இப்படி கதைச்சு. இதைத்தான் தங்களுக்குள்ள நடக்கிற புடுங்குபாடத்தான் அரசியல்வாதி மாதிரி செய்கிறாங்க. ஆனால் இந்த மக்களுக்கு நடக்கிற அநீதி, அரசு உத்தியோகத்தருக்கு நடக்கிற அநீதியை பற்றி எந்த பார்லமெண்ட் உறுப்பினரும் கதைக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு தேவை இருக்குது. மன்னார் மாவட்டத்தில் வினோதனால தேவை இருக்குது, அடக்கலநாதனுக்கு தேவை இருக்குது, சால்ஸுக்கு தேவை இருக்குது. அதேமாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற சுகாதார பணிப்பாளர்களால் அந்தந்த பார்லமெண்ட் உறுப்பினருக்கு தேவை இருக்குது, சலுகை வேணும், அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சலுகை வேணும். அதெல்லாம் கதைக்க மாட்டாங்க. எங்களுக்கு ஒரு தேவையும் இல்லை, ஒரு சலுகையும் தேவையில்லை. நாங்கள் போராட்டத்திலே 20 வருஷம் ₹1 காசு இல்லாமல் தான் போராடினோம். நாங்கள் போராளிகள் எந்த விதமான பிரயோசனமும் இல்லாமல் போராடின நாங்கள் அப்பையும் அப்படித்தான். நாங்கள் மக்களுக்காகத்தான் சேவை செய்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு போராட்டத்தில் இருந்தால் தான் வழி தெரியும். இன்றைக்கு வினோதன் அவர்கள் சொல்கிறார் இரத்த தானம் செய்தாராம். இன்றைக்கு அது அந்த விஷயத்தை எங்கே கேட்கணும். இரத்த தானம் செய்தான்னு சொல்லி இப்போ ஒரு என்ன அம்மாவின் குரல் ஒரு சங்கு கட்சிக்காரன் போடுறான். சங்கு கட்சிக்காரன் எழுதுறார், ஏதோ வினோதன் வந்து இப்படி நல்லவர் வல்லவர் இதுன்னு சொல்லி ஒரு 10 பேரை ஃபோட்டோவை போட்டு ஏதோ அந்த வீட்டில் போய் அவங்களுக்கு என்ன சொல்கிற ட்ரீட்மெண்ட் செய்கிற மாதிரி போட்டு அதை ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கு. அதை விட இரத்த தானம் செய்கிறார். நாங்கள் எத்தனை இரத்த தானம் செய்யிருக்கோம்? நாங்கள் ஃபோட்டோவாக வச்சுருக்கிறோம். எத்தனை உயிரை கொடுத்துருக்கோம் நாங்கள். அதை விட இன்றைக்கு எத்தனை சாதாரண மக்கள் வடக்கு கிழக்குல இலங்கை பூரா இரத்த தானம் செய்திருக்கிறாங்க. அதை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நீ போய் இரத்த தானம் செய்யக்கிற இங்கேருந்து மன்னார்லேருந்து அரச வாகனத்தில் மன்னாரில் போய் ரத்தம் கொடுத்துருக்குறேன். அந்த இங்கேருந்து போய் டீசல் அடித்து போய் அரச வாகனத்தில் அங்கே மன்னாரில் ரத்தம் கொடுத்து அந்த காசை காணும் பிளட் வாங்குறது. நீ கொடுத்த ரத்தத்தை விட அந்த காசு காணும். வீண் விரையும் அரச வாகனத்தை வீணாக்கியிருக்க. ஏன் மன்னாரில் கொடுக்க இல்லாத அந்த ரத்தத்தை? அப்போ இங்கேருந்து அரச வாகனத்தில் போய் சாவச்சேரியில் கொடுத்துருக்குறேன் ரத்த தானம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்டு வழியையும் போயிட்டு பேசுனலாம் சில 10 பேருக்கு உதவியை செய்து அதை ஃபேஸ்புக்கில் போட்டு இன்றைக்கு நல்லவர் வல்லவர் புனிதமானவர் என்று சொல்லி நீ காட்டுறேன். அதை விட நாங்கள் ஆயிரக்கணக்கானவங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த மக்கள் இன்றைக்கு அள்ளி கொட்டி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் உதவி செய்திருக்கோம். 100 பேர் 150 200 பேர் 500 பேர் வெள்ள நிவாரணம் வேணும், அந்த நிவாரணம் இந்த நிவாரணம், என்ன மருத்துவ செலவுக்கு அது இது டியூட்டரி கட்டுறதுக்கு பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு இப்பயும் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து உதவி வாங்கி கொடுத்து கொண்டிருக்கோம். அப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டு கொண்டிருக்கோமா? என்ன வினோதன் என்ன படங்க காட்டுறாய்? டாக்டர் வினோதன் இங்கே மற்றாக்களுக்கு படம் தெரியும், உனக்கு மட்டும்தான் படம் நடிக்க தெரியும் நினைக்கிறியா? நிறுத்திக்கொள். உண்மையிலே நீ டாக்டராக இருந்தால் டாக்டராக இரு. அது எங்கள் சுகாதார பணியாளத்துக்கும் உங்களோட அரச சுகாதார திணைக்களத்துக்கும் தான் நீ டாக்டர். ஆனால் போராளிகளுக்கும் இல்லை, அரசியல்வாதிமாருக்கும் இல்லை, மக்களுக்கும் இல்லை. மக்களுக்கு ஒரு சேவகன், நீர் செய்கிற ஒரு சேவகன். மக்களில் வரிப்பணத்தில் உமக்கு சம்பளம் வருது. இன்றைக்கு நாங்கள் இலங்கை இன்றைக்கு உலகத்துக்கு எத்தனையோ கோடி ரூபா கடன் அளிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் உங்களை பிற அதிகாரி மாதிரி அதிகார துஷ்பிரயம் செய்து சம்பளத்தை எடுத்துக்கொண்டு வீண் விரயம் செய்கிறதும் அரச சொத்துக்களை வீண் விரயம் செய்கிறதும் அரச உத்தியோகத்தர்களை வேலை இல்லாமல் ஆக்குறது தான் உங்களோட வேலை. இன்றைக்கு அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. இன்றைக்கு நான் இப்போ கேள்விப்பட்டேன், சுகாதார அமைச்சால் ஏதோ 100க்கு மேற்பட்டவர்களை 300க்கு மேற்பட்டவர்களை மன்னார் மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்திலும் வட மாவட்டத்தில் கேட்டுருக்குது மீண்டும் நியமனம் கொடுக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்டாஃப் வேலைக்கு. அப்போ அதை கூட மன்னாரில் நடைமுறைப்படுத்தல் இந்த சுகாதார பணிப்பாளர். எனக்கு நேற்று எம்பிபியில் இருந்த ஒரு ஆள் சொன்னார், இந்த சுகாதார பணிப்பாளரை பற்றி கொழும்புக்கு வரைக்கும் தகவல் வந்துட்டு நான் சுகாதார மன்னாரை பற்றி சரியான ரெட் மார்க் போகுது. இந்த வினோதன் அவர்கள் எந்த விதமான ஒரு முன்னேற்றமான வேலை திட்டத்தை வெளிக்காட்டுறது இல்லையா, ஒருவருக்கும் செய்கிறதும் இல்லையா, இந்த மன்னாரை டெவலப் பண்ணணும்னு மட்டும் நினைக்கிறதும் இல்லையா. தான் 10 பேருக்கு உதவி செய்து ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு ஃபேஸ்புக்கில் எழுதுறது தானே அவருக்கு வேலை. இல்லாட்டி யாரையும் சுட்டி காட்டி எழுதுற, இல்லாட்டி பெண்களை பழி வாங்குற, அடிமட்டம் போய் பெண்களை பழி வாங்குற. இதுதான் இவர் செய்கிற அதிகார துஷ்பிரியம். எதுக்குமே இன்றைக்கு நியமன கடிதம் விண்ணப்பிக்க சொல்லி வந்திருக்கு. அது சம்பந்தமாக மக்களுக்கு சேவை செய்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கு அது மட்டும் இல்லை, இன்றைக்கு டாக்டர் அப்பல உன்னப்பல வினோதனப்பல பலருக்கு 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் சம்பளம் போகுது. ஆற்ற காசு வினோதன் அவர்கள்ட்ட கேட்கும், உங்களோட அம்மா அப்பா உழைச்ச காசா இல்லை அரசாங்கம் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி உழைச்சது, அதுக்கு முதல் இருந்த கட்சி உழைச்ச காசா? வெளிநாட்டு காசு முழுக்க கடன் சும்மா வரி பணம். இன்றைக்கு உப்புக்கு கூட 500 ரூபா விற்று தான் உங்களுக்கு சம்பளம் வருது அரசாங்கத்துக்கு. எல்லாத்துலேயும் ₹1 ₹2 அடிக்கு என்னத்துக்கு எடுத்தாலும் டேக்ஸ். வாகனம் 30 லட்சம் விற்கிற வாகனத்தை 80 லட்சம் உங்களை பல ஆட்களுக்கு சம்பளம் தரத்துக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இலங்கையில் ஒவ்வொரு குடிமகனும் கடன்காரன் நினைக்கிறான்.
ஆற்ற காசு ஆட்சியாளர்கள் கொண்டு வந்து உங்களுக்கு தாராங்களா? அப்போ இந்த சம்பளத்தை 5 லட்சம் சம்பளம் எடுக்கிற வினோதன் அவர்களே இன்றைக்கு வந்து நீர் வந்து ஒழுங்கான மக்களுக்காக சேவகனாக வேலை செய்கிற ஊற்று நாள் உன்னுடைய மனசை தொட்டு சொல்லு. ஒரு நாள் ஒரு ஸ்டாஃபையோ ஒரு 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 என்ன அரச உத்தியோகத்தர் ஒரு சாரதியோ நீ மனநோவாமல் வழி நடத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள பற்றி விமர்சிக்கிறான். அவங்கள பேர்சனல் பையில தோன்றுறது. பேர்சனல் பையில தோன்றதுக்கு உமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? வினோதன் அவர்களுக்கு, டாக்டர் வினோதன் அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஒவ்வொரு வேலை செய்கிறவங்களையும் பேர்சனல் பையில தோண்டி நீ நடவடிக்கை எடுக்கணும். நல்ல காலண்டாப்பா. போராட்டத்தில் நீ இருக்கல உடனே போட்டு தள்ளி விட்டுருவோம். கேட்காமலே போட்டு தள்ளி விட்டுருப்போம். தள்ளி விட்டுட்டு சொல்லியிருப்போம் வேறு ஓவராக இருந்தார் அதெல்லாம் உண்மை இல்லை. என்ன மனுஷங்கள் நீங்கள் அதை சொல்லிக்கொண்டு உண்மையிலே மீண்டும் ஒரு நேரலையில் வர முதல் ஒரு சில விடயத்தை சொல்லிக்கொண்டு இந்த நேரலை வந்து மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் தர்மராஜன் வினோதன் அவர்களுக்கு எதிரான ஒரு நேரில் தான் வேற தகுந்த ஆதாரங்களை வச்சு நாங்கள் அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். மேலிடங்கள் எல்லா இடத்துக்கும் அனுப்பியிருக்கிறோம். அரசாங்கம் இவருக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து இவரால் பாதிக்கப்பட்டவங்கள் அனைவருக்கும் எடுத்து அவங்களையும் விசாரணை செய்து அவங்களுக்கு என்னென்ன ரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேணுமென்றதனையும் நாங்கள் அரசாங்கத்திட்ட கேட்டுக்கொண்டு மீண்டும் இது இப்போ பார்ட் 2 அடுத்த பார்ட் 3 மீண்டும் வினோதனை பற்றிய சில நேரலையில் சில விடயங்களை கொண்டு வந்து சமர்ப்பிப்போம். இதில் முன்னிலையில் காட்டுவோம் என்று சொல்லிக்கொண்டு இதிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.